जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यदे जन्म पत्रिका வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் இப்படித்தாங்க இருப்பாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்க. இது ரொம்ப முக்கியமான பதிவுங்க. சாதாரண பதிவு இல்லை, ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குணாதிசயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா. மனைவியுடைய குணம்னு இதுதான், கணவருடைய குணம்னு இதுதான். இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், ஒரு இடத்துல முதலாளி இருக்காரு, ஒரு இடத்துல தொழிலாளி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேருக்கு செட் ஆகிடுதுன்னா அவன் 10 வருஷம்ல 20 வருஷம்ல ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். 20 வருஷம் ஆனாலும் ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். முதலாளிக்கு ஜாலரா போட்டு அப்படியே அவனுக்கு அங்கேயே இருந்துருவான். அப்போ அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். 20 வருஷம் ஆனாலும் அங்கேயே இருக்கான்னு பார்த்துக்கோ. 20 வருஷம் 25 வருஷம் வேலை பார்க்கணும், வாட்டுக்கும் வேலை பார்ப்பான். ஒன்றும் சொல்ல முடியாது, வாட்டும் வேலை உண்டு வேலை உண்டு அப்படின்றவங்க. சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம். நான் சமீபத்தில் ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். என்ன விளம்பரம் பார்த்தேன்னா, ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்கன்னா எப்படி விளம்பரம் போடுவாங்க? பிடெக் படித்தவங்க வேணும், எம்டெக் படித்தவங்க வேணும், பிஎஸ்சி எம்எஸ்சி ஏதோ ஒரு படிப்பை போட்டு இந்த மாதிரி அனுபவம் உள்ளவர்கள் தேவை அப்படின்னு தானே நீங்கள் போட்டு பார்ப்பீங்க. ஆனால் நான் இந்த பதிவு இந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இப்படி விளம்பரம் போட்டிருக்காங்க? இந்த மேனேஜர் பதவிக்கு ஆட்கள் தேவை, அதுவும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் துலா ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் கும்பராசிக்காரர்கள், இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இந்த ராசியில் யாரும் இருந்தீங்கன்னா வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம், ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அவன் பயோடேட்டா எடுத்துன்னு வாடானே அவன் ஜாதகத்தை எடுத்துன்னு வான்னு போகிறான். உண்மையிலே இங்கே நடந்தது. நீங்கள் உண்மையிலே நடந்த விஷயத்தை பொய் சொல்லலை, உண்மையிலே இது நடந்த விஷயம். இந்த ராசியை குறிப்பிட்டு வரும்போது ஜாதகத்தை எடுத்துன்னு வந்துருங்க. இது முக்கியமாக போட்டோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். இப்படி ஒரு கம்பெனியும் அப்படின்னு. அது எந்த ஊர் ஞாபகம் இல்லை. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எதுக்காக சொல்கிறேன்னே, சில பேருடைய கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வேலையில் இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி, ஒரு மாணவிகள் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா ஒருத்தரோட கேரக்டரை பற்றி ஒரு மாணவர்கள்லாம் எடுத்துக்கோங்களேன். நல்லா படித்த மாணவர்களும் இருக்காங்க, நல்லா படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, கஷ்டத்திலையும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. சில மாணவர்கள் இருக்காங்க எப்படி இருப்பாங்க, ஃபுல்லாக மொட்டை அடித்து இந்த இடத்துல மட்டும் 4 முடி வச்சுட்டு வண்டியில் சுற்றின்னு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவர்களும் மாணவர்கள் தான். அந்த ட்ரெஸ்ஸை ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒன்று போட்டுண்டு அவர்களும் மாணவர்கள் தான். சுத்தமாக ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருவான், இந்த நடுவில் மட்டும் 4 முடி இருக்கும். கேட்டால் அவனும் ஒரு மாணவர்கள் தான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ இந்த குணாதிசயங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் ஸ்டைல் அதெல்லாம் மாறிப்போச்சு, அதெல்லாம் அந்த காலகட்டங்கள்லாம் மாறிப்போச்சு. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த யாரெல்லாம் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கும்பராசி நேயர்களை, அவிட்டம் கும்பராசி, சதயம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரர். இந்த கும்பராசிக்காரர்கள்னாலே டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டு. இவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு தெரியாது. டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டு, இதுதான் அவங்களோட கேரக்டர். கும்பராசிக்காரர்கள் யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அவர்களே ட்ரெண்டு கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களே ஒரு ட்ரெண்டு கிரியேட் பண்ணி அதில் போவாங்க. இவர்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணினா இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இவங்களா ஒரு ட்ரேட் கிரியேட் பண்ணி இவங்களா ஒரு, ஏன்னா என்னென்ன ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா யூனிக் திங்கர், இண்டிபெண்ட்டாக இருக்கணும். க்ரௌடை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நியூ ஐடியாஸ் கிரியேட் பண்ணுவாங்க. கூட்டத்தோட 10-11 வேண்டாம். நான் அது ஏதோ படத்துலலாம் டைலாக் ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. ஏதோ சிங்கலாக வந்தால் நம்ம சொல்லுவாங்களே அந்த மாதிரி, பண்ணிங்க தான் கூட்டமாக வரும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. க்ரௌடை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நியூ ஐடியாஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. நான் புதுசாக ஐடியா க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த ஐடியா இது பண்ணினா சிறப்பாக இருக்கும்னா அது சிறப்பாக தான் இருக்கும், ஒன்றும் தப்பு கிடையாது, கரெக்டாக தான் இருக்கும். கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்பிரடிக்டபுள், இவனை கெஸ் பண்ணவே முடியாது. கும்பராசிக்காரங்க இப்படியா அப்படியா, நல்லதுலேயும் சேர்த்துக்க முடியாது, கெட்டதுலேயும் சேர்த்துக்க முடியாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சன், அன்பிரடிக்டபுள், டெட்டாச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கும்பராசி பெண்கள்லாம் வந்து ரொம்ப மாடர்ன், போல்டு,
செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சுயமரியாதை குடிக்கிறது கஞ்சி கொப்பளிக்கிறது பண்ணிடுறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இப்படி தான், பணம் இருக்குது இல்லை நான் இப்படி தான், யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீடமாக இருக்கணும், ஃப்ரீடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நீ என்ன சார்ந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் ஒன்றை சார்ந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீ உன் வழியில் போ, நான் என் வழியில் போய்க்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சுது. டிஃப்ரெண்ட் ஸ்டைல் லவ், எமோஷ்னல் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. லவ் இருக்குது, ஆனால் அதுக்கு இருக்கிற அளவு அது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. கமிட்மெண்ட் இஷ்யூலாம் நிறையா இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப், மேரிட் லைஃப் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃப்ரெண்ட்லி மாதிரி போகும், ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி போயின்னு இருக்கும். கணவன் மனைவி தான், நீ காலைல போனியா, எந்திரந்தியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, எந்தியா போனியா, வந்தியா, ஏதோ ஒரு ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி போகும். ஒரு டீப்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரிலாம் சில பேருக்குலாம் இருக்காது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சான்சஸ் நிறையா இருக்கும். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, எங்கே தான் திடீர்னு வம்பு சண்டை வருதுன்னே தெரியும். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, ஆனால் திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வரும். நல்லா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் இருந்தால் கூட கிரியேட்டிவ் ஃபீல்டர், ஏதாவது கிரியேட்டிவ் ஃபீல்டு, ஏதாவது ஒன்று உருவாக்குறது, ஏதாவது ஒன்று செஞ்சு காட்டுறது, ஏதாவது ஒன்று பண்ணுறது, இதெல்லாம் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். ஸ்டெபிலிட்டி குறைவு தான். இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்பிரடிக்டபிள். திடீர்னு சம்பாதிப்பாங்க, திடீர்னு நஷ்டமாயிடும், திடீர்னு சம்பாதிப்பாங்க, திடீர்னு எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டு நிற்பாங்க. அந்த மாதிரிலாம் உண்டு. ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் ரொம்ப சில நேரத்தில் வீக்காக தான் இருக்கும். கும்பராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள். இந்த ஒரு கன்னி ராசி எடுத்துட்டிங்கன்னா, இந்த மகர ராசி அல்லது மகர ராசி கூட பரவாயில்ல, கும்பராசி அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், நிச்சயகண்டம் பூர்ண ஆயுஸ் தான். இந்த டெய்லி ஒரு சண்டை, டெய்லி ஒரு பிரச்சனை. நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டபன், பிடிவாதம், அன்பிரடிக்டபிள். ஒரு விஷயத்தை ஒரு சில விஷயங்களை பாசிட்டிவான இண்டிபெண்டன்ஸ், கிரியேட்டிவிட்டி, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன சடன் டிசிஷன் லாஸ், ரிலேஷன்ஷிப் டிஸ்டன்ஸ். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரவே கூடாது. இவன் ஏன் வீட்டுக்கு வரான், மாமனார் மாமியார் தான், அவன் ஏன் வீட்டுக்கு வரான், அவன் என்ன அவனுக்கு அண்ணன் அங்கே விட்டு வேலை இல்லையா அப்படின்னு கேட்பான். மாமனாராக இருந்தாலும் இப்படி தான் கேட்பான், மாமியாராக இருந்தால் இப்படி தாங்க. மரியாதையே கொடுக்க மாட்டாங்க சில பேர். ஆண்களாக இருந்தால் சில பேர் மரியாதை, பெண்களாக இருந்தாலும் சில பேர் வந்து அந்த மரியாதை அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்காது. அவன் ஏன் இங்கே வரான் அப்படின்னு அதை தெரியாமல் சொல்லிட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப். அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. மரியாதைன்னு கேட்டு வாங்கிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். யாரை நம்ம கேட்டு வாங்குவோம் மரியாதையெல்லாம், அது மாதிரி. ரெண்டாவது, எப்போதுமே இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நான் வேற மாதிரி, இந்த படத்தெல்லாம் சொல்லலாம், நான் வேற மாதிரி, என்னை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. இதுதான் அவங்களுடைய டைட்டில். நான் வேற மாதிரி, என்னை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது, என்னை புரிஞ்சுக்கிட்டா யூ சக்ஸஸ். புது சிந்தனை புதுமை தரும், தனித்தன்மை தான் தனி மதிப்பு. கும்பராசிக்காரங்க வேர்ல்டை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, வேர்ல்டை மாற்றுவாங்க. உண்டு தான், இதெல்லாம் நான் இல்லைன்னா சொல்லலை. இவர்களை மாற்ற முடியாது, இவர்களை அக்செப்ட் பண்ணினா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் இவங்களுடைய கேரக்டர் வைஸ் உள்ளது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் கேரக்டர்ஸ். நல்ல பர்சன்ஸும் இருக்காங்க, நல்ல சாமி பக்தி, தெய்வ பக்தியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, சாமி கும்பிடாதவர்களும் இருக்காங்க. அது அவங்களுடைய சில விஷயங்கள். அவங்களுக்கா பிடிச்சா சாமி கும்பிடுவோம், பிடிக்கலையா ஆமாம் என்ன சாமி அது பூதமாகுதுன்ட்டு போயிடுவான்.